Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 6th standard maths term 2 exercise 3.1ல first sum பார்க்கலாம். A school purchase some furnitures and get the following bill. So ஒரு ஸ்கூல்ல சில ப்ராடக்ட் வந்து இங்க furnitures வந்து purchase பண்றாங்க. அதுக்கான bill இங்க கீழ இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த பில்ல பேஸ் பண்ணி கீழ 5 क्वेश्चंस கொடுத்திருக்கு. அந்த 5 क्वेश्चनக்கான ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். What is the name of the store? சோ பில்ல நம்ம செக் பண்ணி இதுக்கான ஆன்சர் எழுத போறோம். What is the name of the store? இந்த ஸ்டோர் உடைய நேம் என்ன? கேஷ் பில் இருக்கு. முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் தஞ்சாவூர். So அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். முல்லை furniture mart. Okay. Second question, what is the serial number of the bill? So இந்த பில்லுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் இல்லையா? So அது எங்க இருக்குன்னு பார்க்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர்ல இருக்கு பில் நம்பர் அப்படினு இருக்கு இல்லையா? இதுதான் இதனுடைய சீரியல் நம்பர். எவ்வளவு? 728. So second ஒன்னுக்கான ஆன்சர் 728. Third one, what is the cost of blackboard? Blackboard உடைய காஸ்ட் எவ்வளவு அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3000 அப்படினு சொல்லி கொடுத்திருக்கு இல்லையா? சோ இங்க 2 குவாண்டிட்டி, ஒரு குவாண்டிட்டியோட ரேட் வந்து 3000. சோ ஓவராலா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 6000 னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சில பேர் இந்த அமௌண்ட் எழுதுவாங்க. நம்ம கேக்குறது ஏ black board தான். ஒரு black board உடைய ரேட் எவ்வளவு? எவ்வளவு நமக்கு? rupees 3000. Okay. Fourth question, how many sets of benches and desk does the school buy? So எத்தனை set of benches and desk அவங்க ஸ்கூல்ல வாங்குறாங்க அப்படினு கேக்குறாங்க. சோ இங்க bench வந்து நமக்கு 50 செட், then desk வந்து நமக்கு 50 செட். சோ ரெண்டும் சேர்ந்து 50 செட் வாங்குறாங்க இல்லையா? சோ fourth ஒன்னுக்கான ஆன்சர் 50 sets of bench and desk. ஓகேவா? பெஞ்சும் டெஸ்க்கும் சேர்ந்து 50 செட் அவங்க வாங்குறாங்க. ஓகே. fifth one, verify whether the total bill amount is correct. So இந்த values நம்ம ஆட் பண்ண போறோம். 0 0 5 plus 5 வந்து 10, remaining 1 then 9 plus 7 16, 16 plus 6 வந்து நமக்கு 22 27 28, 28 க்கு 8, remaining 2. இங்கே 6 plus 1 7, 7 7s are 7 2s are 14 plus 2 வந்து 16. so answer கரெக்ட்டா தான் இருக்கு. bill amount வந்து கரெக்ட்னு செக் பண்ணிட்டோம். so answer correct அப்படினு எழுதலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம VM Literacy சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க. Thank you for watching.